வெல்கம் டு சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் 27 சென்ட் அளவுள்ள ஒரு தென்னை மரங்கள் தான் பார்க்குறீங்க. இது என்ன ரகம்னு கேட்டிங்கன்னா, இந்த தென்னை மரம் நாட்டு ரகம் இல்லைங்க, ஹைப்ரிட் ரகம். இந்த ஹைப்ரிட் ரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இளநிக்கு அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், தென்னைக்கும் உங்களுக்கு வந்து இது தேங்காய்க்கும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது 2 வகையான இதுக்கு பர்பஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரிங்க. இப்போ ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின் ரோடுங்க. இப்போ பார்க்குறது ஒரே ஒரு காடு தாங்க குறுக்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மெயின் ரோடு, அதாவது பொள்ளாச்சிலேருந்து ஆனைமலை மெயின் ரோடு பக்கமாகவே இது அமைஞ்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட இதுக்கு அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மிஞ்சி போனால் மீட்டர் கணக்கில் பார்த்திங்கன்னா 100 மீட்டர் தான் இருக்குது. அந்தளவுக்கு மிக அருகாமையில் இருக்குதுங்க. இது எங்கே லொக்கேஷன் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆனைமலைக்கு மிக அருகில், அதாவது ஆனைமலையிலேருந்து வர்றவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஒரு காய்ப்பு திறனோடு இருக்கிற மரங்கள் தான் இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க. இந்த பூமிக்கு என்ன விலை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபா சொல்கிறாருங்க. சொல்லும் விலை தான். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நேரில் வாங்க, பேசி அனுசரித்து நம்ம குறைச்சி பேசிக்கலாங்க. அப்போ இந்த பூமி பார்த்திங்கன்னா வடசெருவு கிளசெருவு பூமியாக அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது வடசெருவுன்னு பார்த்திங்கன்னா வடசெருவு குறைவாகவும், கிளசெருவுங்கிறது அதிகமாகவும் அமைஞ்சிருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஜலமூலையில் அமைஞ்சிருக்குது. இந்த வாட்டர் சோர்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா 11 மாத கரவழி தண்ணி வந்து இந்த பூமிக்கு வருதுங்க. 11 மாதம் தண்ணி வரக்கூடிய ஒரு பகுதியில் தான் இது அமைஞ்சிருக்குது. கிணறு பார்த்திங்கன்னா நல்ல மேல் கிணறுங்க. ஒரு ஜேசிபி போட்டு ஒரு 10 அடி ஆழத்துலேயே பறிச்சிருக்காங்க, அளவாக பறிச்சிருக்கிறாங்க. இதுக்கு வந்து 5 HP EB சர்வீஸும் வேறு இந்த இதில் அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல ஸ்கொயராக எங்கேயுமே இழுக்காமல் அருமையாக இருக்குதுங்க. மரத்துக்கு பார்த்திங்கன்னா வயசு ஒரு 5க்குள்ளே 20க்குள்ளே தான் இருக்குங்க. அந்தளவுக்கு இளம் கன்று மரமாக தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த காட்டிலிருந்து பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆலியாவிலிருந்து வர்றவங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலையும், பொள்ளாச்சியிலேருந்து வர்றவங்களுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமி பிடிச்சா எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பூமி விற்பனைக்கு இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நல்லபடியாக பேசி நம்ம பண்ணிக்கலாமுங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரிங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.